ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து மனசு கஷ்டமாகி இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வந்திருக்கோம். அந்த இடப்பட்ட டைமில் நடந்தது தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால் நாங்கள் வந்து சாமி கும்பிட வந்தோம். ஆனால் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வந்தோம். ஏன்னா கோயில் வந்து நட அடைச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பார்த்தா வெங்கடாஜலபதியே எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்காக அடைக்காமல், அந்த இடத்த அடைக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியலை. என் ஹஸ்பண்டோட பிறந்தநாளா இல்லைன்னா அவர் லக்கியா என்னன்னு தெரில. அந்த நேரம் அவங்களுக்காக பிரசாதம்லாம் வச்சுருந்தாங்க. புளியோதரை பிரசாதம் நாங்கள் சாப்பிட்டோம். அதை விட இன்னொரு அற்புதம் நடந்துச்சு, மிகப்பெரிய அற்புதம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயப்ப சுவாமியை அந்த நேரம் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் கரெக்டாக பண்ணுற நேரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் தீர்த்தம்லாம் எங்களுக்கு ஆடுறதுக்கு வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு அனுமதி கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். முதல்ல எங்கள் அத்தைகிட்ட ஆசீர்வாதத்துலேருந்து தான் ஆரம்பித்தது கோயிலுக்கு போகிறது. அதுக்கப்புறம் கோமாதாவும் அவங்களுடைய கன்றுக்குட்டியும் சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆஞ்சநேயரப்பாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தால் ஐயப்ப சுவாமிக்கு அப்போ தான் 18ஆம் விளக்குகள் வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, 18ஆம் படியிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி பூ கிடச்சிது. அந்த செம்பருத்தி பூவை கையில் வாங்கி வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அப்போ தான் ஏற்றுதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஹஸ்பண்டோட இதுக்கு மூடி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்த இடத்துல ஐயப்ப சாமியோடைய அந்த தோன் தோன்றுதல் காட்சி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த விளக்குகளை ஏற்றி ஐயப்பன் தெரியவும், ஐயோ! அவ்வளோ மனசுக்குள்ளேயும் சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வாய் விட்டு சொல்லவே முடியல. அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டேன் நான். அதுவும் இவங்க பிறந்த நாளோட கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, என் சின்ன பையன் ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டுட்டான். என்னென்னா, அங்கே வந்து வாமிட் பண்ணிட்டான். இப்போ மதியம் சாப்பிட்ட வந்து கேக் வந்து அவனுக்கு செமிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த கேக்கை ஃபுல்லும் வாமிட் பண்ணிட்டான். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, ஐயோ! இந்த இடத்துல போய் அதுவும் ஐயப்பசாமி கோயிலில் போய் இப்படி கக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ளவங்க எவ்வளோ சந்தோஷமாக, நீங்கள் அப்படிலாம் கவலைப்படக்கூடாதுமா, இப்படிலாம் எண்ணக்கூடாது, இது வந்து உங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான பணின்னு நினச்சிக்கோங்க, யாருக்கும் இப்படிப்பட்ட பணிகள்லாம் கிடைக்காது, இந்த இடத்த துடைக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஐயப்ப சுவாமியோட இடத்த துடைக்கிற பாக்கியம் உங்கள் 2 பேருக்கும் கிடச்சிருக்கு, குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை அவங்க சொல்லும் போது, இப்படியும் மனுஷங்க, சந்தோஷமான மனுஷங்க, கெட்டதை நடந்தாலும் அதை நல்லதாக்கி காமிக்கிற மனுஷங்க இருக்காங்க இந்த உலகத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இருந்துச்சு. அந்த மன நிறைவோடையே நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம், அங்கே சங்கு தீர்த்தம் எங்கள் எல்லாருக்குமே தெளித்தாங்க. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டேயோட அந்த தீர்த்தம் வந்து ஆடுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என் பையன்லாம் ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன சாமிம்மா, எதுக்காக இப்படி பண்ணுறாங்கலாம் கேட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். பாய்.